அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். சமீபமாக நம்ம குருஜி நம்ம கிட்ட வந்து தன்மை அப்படிங்கிறத பத்தி ரொம்ப ஆழமாவும் அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லிட்டே இருக்காங்க. அந்த தன்மை, அந்த சிவனின் தன்மை அது நமக்குள்ள இருக்கணும். அதுதான் முக்கியம். தியானத்தை தாண்டி நமக்குள் நடக்கும் தியான அனுபவங்களை தாண்டி நமக்குள் இருக்கும் அந்த சிவத்தன்மை தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னு சொல்லி நெறைய பேசுறாங்க தன்மைய பத்தி. அந்த தன்மை அப்படிங்கிறதுக்கான விளக்கம், எனக்கு என் விழிப்புணர்வுக்கு ஆ தோன்றியத நான் உங்களுக்கு சொல்றேன். கஜினி படத்துல சூர்யா சொல்வாரு பார்த்தீங்களா? "தன்னம்பிக்கைக்கும் தலகணத்துக்கும் நூலளவு தான் வித்தியாசம்" அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம கறத்துக்கும் உணர்வு பூர்வமா அதுவாகவே நம்ம மாறுறதுக்கும் உள்ள நூலளவு வித்தியாசம் தான் அந்த தன்மை. அதாவது நம்ப கையில் மதுபானத்த வச்சுக்கிட்டே பாருங்க எப்படி எல்லாம் குடிச்சிட்டு அழிஞ்சு போறாங்க பாருங்களேன்னு, அத நம்ம குடிச்சிட்டே பேசினா எப்படி இருக்கும்? அது வந்து புரிஞ்சுக்கிறது. நமக்கு தெரியும். அது வந்து தவறுன்னு தெரியும். ஆனா நம்ம மனசு கண்ட்ரோல்ல இருக்காது. நம்ம அந்த தவற செய்துகிட்டே நாம என்ன நெனைப்போம்? நம்மள சுத்தி இருக்கவங்க தான் தவறு. நாம சரியா தான் இருக்கோம் அப்படின்னு நெனைச்சிட்டு இருப்போம். அந்த மாதிரி நேர்மறையான எண்ணங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு எல்லா விளக்கமும் தெரியும். நேர்மறைனா என்ன? ஒரு விஷயத்த வந்து ஆ அ சுயநலமா நினைக்காம, பொதுநலமா இருக்கிறது எல்லாம் என்ன? இத பத்தின கான்செப்சுவல் நாலேட்ஜ் புரிதல் நமக்கு வந்து நல்லாவே தெரியும். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நல்லாவே தெரியும். ஆனா, தன்மை அப்படிங்கிறது என்னன்னா, அந்த நாலேட்ஜ நம்மளுக்குள்ளேயே நாம வந்து நம்ம மனசு நம்மளை நாமளே மாற்றிக்கொள்ள உதவும். அதாவது இன்னொருத்தரை நம்ம கை தூக்க வைக்கும். உயிர குடுத்து, அவங்களுக்கு அன்ப குடுத்து, அவங்களுக்கு வந்து நல்லது செய்ய நம்மளுக்கு துடிக்கும். நம்மளுக்குள்ள பணிவு இருக்கும், அன்பு இருக்கும். இதெல்லாம் வந்து வாய் வார்த்தையாக இல்லாமல், புரிதலாக இல்லாமல், நம்பளுக்குள்ளேயே நாமளே அந்த கேரக்டராவே ஊறி போறது தான் நம்ம குருஜி நம்மகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ற அந்த தன்மை. ஒரு நேர்மறையான எண்ணங்கள்ங்கிறது, நேர்மறையான எண்ணங்கள புரிந்து வைத்துக் கொள்வதா? இல்ல அதுவாவே மாறி இன்னொருவருக்கு உதவும் அளவு நம்ப செயல்படுறதா? அப்படிங்கிறது தான் குருஜி நம்மளிடம் அன்றாடம் பேசும் அந்த தன்மை. அப்ப நமக்குள்ள இருக்கும் அந்த தன்மை சிவத்தன்மையாக இருக்கணும் அப்படின்னா, என்னென்ன விஷயங்கள நம்ப வந்து அ புரிதலாக இல்லாமல் உணர்தலாக இருக்கணும். அன்பா இருக்கணும், கொடுக்கும் நிலையில இருக்கணும், நன்றி உணர்வோட இருக்கணும், பணிவா இருக்கணும், சிரித்த முகத்தோட இருக்கணும், கடமைய பொறுப்பா செய்யணும். எல்லாத்துக்குமே நன்றி உணர்வோட இருக்கணும். முதல்ல நம்ம குருஜி சொல்ற மாரி முதல்ல நம்மள சுத்தி இருக்கவங்க நாம பணிவோட, அன்போட, பரிவோட நம்ம பார்க்கணும். நம்மள சுற்றி இருக்கவங்க நம்மள அந்த ரெஸ்பெக்ட்டோட பார்க்கணும். நம்ம வந்து இப்ப வாசி யோகம் பயிற்சி பண்றோம் அப்படின்னா, நம்மகிட்ட அந்த தன்மை இருக்குன்னா, நேச்சுரலாவே நம்மள சுத்தி இருக்கவங்க நம்மள அந்த ரெஸ்பெக்ட்ல பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. அப்ப நம்ம தன்மை அந்த அளவு உயர்வா இருக்கு அப்படிங்கிறத நாமளே நமக்கு நாமளே செக் பண்ணிக்கலாம். அப்படிதான் குருஜி நம்மள உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இன்னும் எவ்வளவு தன்மைன்னு சொன்னா, இன்னும் எவ்வளவோ பரிமாணங்கள்ல நமக்குள் நாமே வளர்ந்து கொண்டே போறது தான் அந்த தன்மை. சிவத்தன்மைங்கிறது இந்த பிரபஞ்சத்தையே நமக்கு உணர வைக்கிறது இல்லையா? அப்ப இன்னும் எவ்வளவோ சொல்லிக்கிட்டே போலாம். ஸோ இது அத்தனையும் நமக்குள் புரிதலாக இல்லாமல், உணர்வுபூர்வமா அதுவாவே மாறி, வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல், இப்ப சமீபமா வந்து நம்ம குருமார்கள் வந்து நம்ப குருஜி கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னாங்க. உங்களுக்குள்ள நீங்க உங்களுடைய அப்டேட்டட் வெர்ஷனா இந்த குரூப்குள்ள வந்ததுக்கப்புறம் வெர்ஷன் 2வா எப்படி மாறியிருக்கீங்கன்னு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தன்மையில வந்து தான் முன்னேறி இருக்கிறத சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க, "எனக்கு யார பார்த்தாலும் அன்பாவும், பரிவாகவும் இருக்கு" அப்படின்னு சொன்னோம். ஒரு சிலர் என்ன சொன்னோம், தியானம் வந்து முதல்ல எனக்கு நான் நல்லா இருக்கணும்னு பண்ண ஆரம்பிச்சேன். இப்ப குருவா உயர்ந்ததுக்கு அப்புறம், இன்னொரு உயிரை உயர்த்தணும். என்ன மாரியே இவங்களும் சந்தோஷப்படணும்னு நெனைக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்.
ஒரு சிலர் என்ன சொன்னோம், வாயுள்ள ஜீவன், வாயில்லா ஜீவன், உயிரினங்கள்னு வந்தாவே அத்தனை பேருக்கும் நம்ம பணிவோட இருக்கணும், அன்போட இருக்கணும், கொடுக்கும் நிலையில இருக்கணுங்கிறத கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஒரு சிலர் என்ன சொன்னோம், குருமார்கள் பயமின்றி எல்லா சூழ்நிலையும் அ வ அ நம்பளால கடந்து நிற்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். ஸோ, இந்த மாரி பலவித பரிமாணங்கள்ல நம்பளை உயர்த்துவது தான் அந்த தன்மை. நம்ம குரு நமக்கு இந்த தன்மை தான் விளக்குகிறார்கள். அன்றாடம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த தன்மை தான் நம்மளுக்கு வந்து நமக்குள்ள வந்து புகட்டிக் கொண்டே இருக்கிறாங்க. நம்மள செதுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நன்றி. ஆத்ம வணக்கம்.